ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திண்டுக்கல் வில்லேஜ். வந்து வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம வீட்டை எப்படி நீட்டாக வச்சுக்கலாம், அதே சமயத்தில் நம்மளுடைய வேலைகளோட நேரத்தை எப்படி மிச்சப்படுத்தலாம், டக்கு டக்குன்னு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதாங்க இந்த பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எல்லாம் சீவிட்டு சீப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. வீட்டில் இருக்க லேடிஸ் பார்த்திங்கன்னா மற்ற வேலையும் பார்த்துட்டு அதையும் கவனிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அப்போ ஈஸியாக எப்படி செய்யலான்னு பாருங்கள். இப்போ இந்த சீப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப மாதமாக மூளையோரத்தில் இருந்துச்சு. நான் அதை எடுத்து எப்படி க்ளீன் பண்ணி காமிக்கிறேன்னு பாருங்கள். வெரி சிம்பிள் தான். நீங்கள் ஃபேஸ்க்கு போடுற எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதை எடுத்து கொஞ்சமாக அந்த சீப்பு மேலே நீங்கள் தூவி விட்டுக்கோங்க. எப்பேற்பட்ட அழுக்காக இருந்தாலும் நம்ம சட்டுன்னு 5 நிமிஷத்தில் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். அது தேவையில்லாத ப்ரஷ் நம்ம வச்சுருப்போம். அந்த ப்ரஷ் எடுத்து நீங்கள் இந்த மாதிரி பவுடரை தூவி நீங்கள் அப்படி லைட்டாக நீங்கள் கை உங்களுக்கு வலிக்காமையே நீங்கள் பண்ணலாம். லேசாக நீங்கள் அதை எடுத்து விட்டால் போதும், டக்குன்னு அந்த அழுக்கு பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும். சீக்கிரமாக 5 நிமிஷத்தில் நீங்கள் 10 சீப்பை கூட க்ளீன் பண்ணலாம். அந்த அளவுக்கு உங்களுடைய நேரம் மிச்சமாகும். அதே சமயத்தில் நம்மளுடைய சீப்பு சுத்தமாகும். இந்த டிப்பு நிச்சயம் உங்களுக்கு யூஸ் ஆகியிருக்கும். வெறும் பவுடரை வச்சு நம்ம சீப்பை சூப்பராக பாருங்கள் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. எந்த சீப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, தண்ணியில் போட்டு கழுவணும் அந்த அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு கொஞ்சம் பவுடரை மட்டும் நீங்கள் எடுத்தால் போதும். எந்த பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம டக்குன்னு செஞ்சு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த சீப்பு சுத்தமாக நம்மளுடைய தலையும் க்ளீனாக வச்சுக்கலாங்க. இந்த டிப் நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். வீட்டில் பார்த்திங்கன்னா அவசரமாக நம்ம காலையில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் கொடுத்து விடணும், நமக்கு டிஃபன் லஞ்ச் எல்லாம் செய்யும்போதும் நிறைய குப்பையாக இருக்கும். அதில் பார்த்தா தண்ணி சோர்ந்துருக்கும். அதை டக்குன்னு நம்ம எடுக்கிறதுக்கு யோசனையாக இருக்கும். நீங்கள் அந்த சமயத்தில் நம்ம கிச்சனுக்குள்ளே வேஸ்ட்டு கவர் இருக்கும் இல்லைங்களா, அதை எடுத்து உங்களுடைய கையில் டக்குன்னு மாட்டிக்கோங்க. பாலித்தீன் கவர் இப்படி இந்த மாதிரி மாட்டிட்டு நீங்கள் அப்படியே கையாலே நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய கையிலே அந்த டஸ்ட்டு படாது. அதே சமயத்தில் நம்ம எல்லாத்தையும் அப்படியே நல்லா வாரி எடுத்து நம்ம க்ளீனாக வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு டிப்புங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கிச்சனில் கண்டிப்பாக தண்ணியெலாம் செதறி ரொம்ப இதாக இருக்கும். அதை நம்ம க்ளீன் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் பாருங்களேன். இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் நம்ம நிறைய வாங்கியிருப்போம். அதை கட் பண்ணுறதுக்கு தனித்தனியாக காம்பை கட் பண்ணி அந்த கொண்டையும் கட் பண்ணும்போது நமக்கு ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப நமக்கு வேஸ்ட் ஆகும். இந்த சமயத்தில் சாதாரண ஒரு ரப்பர் பேண்டை எடுத்து நீங்கள் அந்த கொண்டை பகுதியில் மட்டும் 7, 8, 9 எத்தனை வெண்டைக்காய் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி அந்த கொண்டையில் போட்டுக்கோங்க. அந்த நுனி பகுதியை மட்டும் எல்லாத்தையுமே கட் பண்ணி தூக்கிட்டு டக்குன்னு நீங்கள் எல்லா வெண்டைக்காயை நிமிஷத்தில் கட் பண்ணிடலாம். 1 கிலோ வெண்டைக்காயை நீங்கள் முடிஞ்ச 5 நிமிஷத்தில் கூட கட் பண்ணிடலாம். அந்தளவுக்கு ஈஸி மெத்தடுங்க. ஒரே ஒரு ரப்பர் பேண்டு போதும். நீங்கள் வெண்டைக்காயை டக்குன்னு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நான் எடுத்துகிட்டேன். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் இப்போ முதல் நாளே நீங்கள் கட் பண்ணி மறுநாள் செய்யணும் அப்படிங்கும்போது இந்த மாதிரி கவர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கவர் பண்ணும்போது தான் உங்களுக்கும் தெரியும் என்ன பொருள் நம்ம வச்சுருக்கோம் அப்படின்ட்டு. அதனால் கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் எந்த பொருள் எங்கே இருக்குன்னே உங்களுக்கு தெரியும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பூண்டு பற்றி பார்க்கலாம். லேடிஸ்களுக்கு பார்த்திங்கன்னா பூண்டு உரிக்கிறது பெரிய கஷ்டங்க. அது ரொம்ப சீக்கிரமாக நம்ம ஒரு 3 நிமிஷத்துலேயே எவ்வளோ பூண்டுனாலும் கட் பண்ணலாங்கிறத பாருங்கள். ஒரு கவரை எடுத்துக்கோங்க, பாலித்தீன் கவர். அதில் இந்த மாதிரி கல்லை எடுத்து அந்த கொண்டை பகுதியை மட்டும் டக்குன்னு அந்த கொண்டை பகுதியை மட்டும் நீங்கள் கட் பண்ணால் போதும். இதே மாதிரி தட்டி எடுத்துருங்க. 1 நிமிஷத்தில் நீங்கள் தட்டி எடுத்துடலாம். 1 கிலோ பூண்டை கூட. அந்த கொண்டை பகுதி உங்களுக்கு நல்லா நசுங்கி வந்துடுறதுனால நம்ம டக்குன்னு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக எடுக்கலான்னு. அப்படி இல்லைன்னா நீங்கள் அம்மியில் வச்சு கூட நீங்கள் தட்டிட்டு ஒரு தட்டிட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கனாலும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளவு எவ்வளோ பூண்டுனாலும் நீங்கள் நிமிஷத்தில் உரிச்சிடலாம். நீங்கள் கவலையே பட வேணாம். உங்களுடைய டைம் மிச்சமாகும். நீங்கள் காலையில் டக்குன்னு பூண்டை உரித்து என்ன வேணாலும் செய்யலாம். சட்னி செய்யலாம், குழம்பு செய்யலாம்.
அந்த அளவுக்கு இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு வந்து பூண்டு வெங்காயம் உரிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வேலை டக்கு டக்குன்னு செஞ்சிட்ருக்கும்போது பார்த்திங்கன்னா கிச்சன் டேபிள் டாப்பில் வந்து உங்களுக்கு ஆயிலெலாம் கொட்டிடும். என்ன செய்யறனே தெரியும். டக்குன்னு ஒரு துணியை வச்சு துடைப்போம். ஆனால் துணியை வச்சு துடைச்சாலும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா எண்ணெய் கரை அப்படியே இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் யோசிக்காதீங்க. என்ன மாவு இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மாவை ஒரு ஸ்பூன் மட்டும் அந்த எண்ணெய் மேலே வந்து நீங்கள் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ எடுத்து மேலால் அதை எடுத்துகிட்டு ரெண்டாவது ஒரு டிஷ்யூ எடுத்து நீங்கள் அப்படியே எடுத்து விட்டுட்டிங்கன்னா அந்த எண்ணெய் கரு ஒரு துளி கூட உங்களுக்கு அங்கே இருக்கவே இருக்காது. ஒரே ஒரு டிஷ்யூ பேப்பரில் நம்ம வந்து அப்படியே க்ளீனாக வச்சுக்கலாம். நம்ம கிச்சன் டாப்பை பாருங்கள், நல்லா வந்து அந்த மாவில் வந்து அப்படியே உறிஞ்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அந்தளவுக்கு சூப்பரான இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். நிச்சயம் உங்களுக்கு அந்த மெத்தட் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த டிப் பார்த்திங்கன்னா, நம்ம வெங்காயம் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணும்போது நம்ம எதை கட் பண்ணாலும் சரி, நம்ம கட் பண்ணி கீழே போடும்போது அந்த கிச்சன் டாப் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அக்லியாக இருக்கும். பார்க்கவே கோபமாக வரும், அவ்வளவு அசிங்கமாக இருக்கும். அந்த சமயத்தில் நீங்கள் வந்து அந்த வெஜிடபிள் போர்டை வந்து ஒரு கவர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கவர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து என்ன கட் பண்ணாலும் சரி, ஆனியனாக இருக்கட்டும், வெஜிடபிளாக இருக்கட்டும், எதை கட் பண்ணாலும் சரி, நம்ம வந்து கட் பண்ணி நம்ம கீழே போடாமல் அப்படியே அந்த கவருக்குள்ளே நீங்கள் தள்ளி விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய கிச்சன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும், சுத்தமாக இருக்கும். நீங்கள் அந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சேவ் ஆகும். நம்ம அந்த அள்ளுற டைம் வந்து உங்களுக்கு சேவ் ஆகும். ஏன்னா நம்ம டக்குன்னு பண்ணிவிட்டு அந்த கவருக்குள்ளேயே நீங்கள் எல்லா டஸ்ட்டையுமே வந்து தள்ளி விட்டுருங்க. ரொம்ப இந்த டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கிச்சன்லேயே வந்து இந்த கொசு தொல்லை இது எதுவுமே வராது. எல்லாத்தையும் இந்த மாதிரி கவர் பண்ணி நீங்கள் அப்படியே கவரை எடுத்து நம்ம எடுத்துட்டோம்னா நம்மளுடைய சீக்கிரமாக வந்து வேலையை வந்து உங்களுக்கு சுலபமாக முடிச்சிடலாம். அதே மாதிரி தாங்க எந்த காய்கறிகளாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, எந்த காய்கறிகளை கட் பண்ணாலும் இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி எல்லா டஸ்ட்டையும் அந்த தோல் எல்லாத்தையுமே வந்து கவருக்குள்ளே வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் இல்லை அப்படின்னா நீங்கள் அதெல்லாம் அள்ளி அதை திருப்பி வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது காலையில் உங்களுக்கு நேரத்தை வந்து மிச்சப்படுத்த முடியாமல் போயிருங்க. அதனால் இந்த டிப்பை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்ப யூஸாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், நம்ம கவருக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டோம். நமக்கு வேலையும் வந்து ஈஸியாக நம்ம மிச்சப்படுத்திட்டோம். நம்ம நேரமும் வந்து நம்மளுக்கு மிச்சமாகிடுச்சு. நம்ம டக்குன்னு நம்ம சமையல் பண்ணி உங்களுக்கு பேக் பண்ணி நம்ம கொடுத்து அனுப்பிச்சிடலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த சின்ன டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நெக்ஸ்ட் டிப் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எல்லாம் சும்மா நம்ம பாக்ஸாக போட்டு வச்சுருப்போம். அப்போது நம்ம ஒவ்வொரு பாக்ஸாக எடுத்து நம்ம காலையில் சமையல் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ கப் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த மாதிரி பாக்ஸ் நம்ம வந்து வெளியில் ஆர்டர் பண்ணி வச்சுருப்போம். அந்த பாக்ஸ் நம்ம ஃபுட்டை ஆர்டர் பண்ணி வச்சுருப்போம். அந்த பாக்ஸை வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஓரத்தில் இருக்கும். அதில் வந்து அந்த பாக்ஸில் வந்து 3 யூஸ் அண்ட் த்ரோ சின்ன கப் எடுத்துக்கோங்க. புதினா, மல்லி, கருவேப்பிலை இலையை போட்டு நீங்கள் மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம பாக்ஸ் தனித்தனியாக போட்டு வச்சுருப்போம். அதை எடுத்துகிட்டு இருக்கும்போது உங்களுடைய டைம் வந்து ரொம்ப வேஸ்டேஜ் ஆகும். இந்த மாதிரி மூடி போட்டு நீங்கள் வச்சுட்டு எடுக்கும்போது டக்குன்னு உங்களுக்கு வேலை வந்து ரொம்ப வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். உங்களுடைய நேரமும் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து உங்களுக்கு மிச்சப்படுத்தலாங்க. வீடியோ வந்து நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு டிப்ஸோடு வந்து பார்க்கலாங்க. தேங்க்யூ.